Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிலும் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்கள் உள்ளதாக கருத்து. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்யவில்லை. மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்று அமித்ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு. தீர்ப்பு குறித்து தவறான புரிதலுடன் கூடிய விமர்சனம் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என கவலை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை உயர்வு. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,31,000 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஆண்டிப்பட்டி சந்தையில் பூஜை பொருட்களின் விலை 5 மடங்கு உயர்வு. 700 ரூபாய்க்கு விற்பனையான வாழை இலை கட்டு 3,500 ரூபாயாக அதிகரிப்பு. திட்டக்குடி அருகே மாணவன் பள்ளிக்கு புறப்பட்ட போது விபரீதம். டூவில் இருந்த பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அருந்து விழுந்த மின்கம்பி. கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் லாரி மோதி விபத்து. 4 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். சென்னை கோட்டூர்புரத்தில் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மேலும் பல திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்க அரசு சார்பில் முயற்சி. தமிழகத்தில் இனி வாரிசுகளுக்கு இடமில்லை என பழனிசாமி பேச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து குறித்து விமர்சனம். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர்றாராம். எப்போ கனவுல வரலாம், நனவாக முடியுமா? 2026 தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு சமட்டி அடிக்கிற தேர்தலாக இருக்கும். எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர் சரத்குமார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழாரம். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், நான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர். விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள். கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பிரேமலதா. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி கொள்ளலாம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும் சரி, இணை கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும்
இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீண்டும் கனமழை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவையொட்டி பாயும் வெள்ளம். கோவை அருகே ரயிலை கவிழ்க்க சதி. தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்களை வைத்தது யார் என காவல்துறையினர் விசாரணை. விருத்தாச்சலம் அருகே ரயில் தண்டவாளத்தில் பள்ளி வேன் கவிழ்ந்ததால் பதற்றம். காயமடைந்த 8 மாணவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. 1971ஆம் ஆண்டு நடந்த போருக்காக பாகிஸ்தான் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரிடம் வங்கதேச அரசு வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி. 276 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி படுதோல்வி. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.